ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன எடுத்தோனே அடுப்ப காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு சமைக்கிறத அப்படியே வீடியோவா போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க கடைய போட்டாச்சு. அடுப்புல தான் சமைக்க போறேன், விறகடுப்புல. எப்பவும் சமைக்கிறது தான். இது நம்ம ஒரு நாள் வீடியோவா போட்டுக்கலாமே அப்படின்னு இந்த என்ன சொல்றது, இந்த மூளைக்கு கொஞ்சமா அறிவு தோணுச்சா, அதனால அதுக்கு வேலை குடுத்தாச்சு. ஸோ பாருங்க, ஆயா வடை சுடுற மாரி உட்காந்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு. சும்மா சும்மா வீட்டுக்குள்ள போயிட்டு வர முடியாது. அதனால எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். இன்னைக்கு இங்கேயே கடைய போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு ஒரு வழியா. ஃபர்ஸ்ட்டு ஒலைய பத்த வச்சு சாதம் வேகுற அந்த கேப்ல மத்த வேலையெல்லாம் பார்த்துரலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணிரலாம். என் அடுப்ப பத்தி உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. இந்த அடுப்பு நானே தான் ரெடி பண்ணேன். சிமெண்ட் அடுப்பு தான். ஆனா சாணிலாம் தெளிச்சு பக்காவா வச்சிருப்பேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சிக்கன் கழுவிட்டு வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் ஓரளவு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு கட் பண்ண வராதுங்க. எப்பவுமே சதீஷ் தான் வெட்டி குடுப்பாங்க. வீட்லயுமே சரி, நாங்க அப்பையிலேருந்து தனியா தான் இருக்கோமா. ஸ்டார்ட்டிங்லேருந்தே அதாவது கல்யாணம் ஆன அன்னையிலேருந்தே நாங்க தனியா தான் இருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே வாடகை வீடுலாம் பார்த்துட்டு தான் கல்யாணமே பண்ணோம். ஒரு பிளானிங்லயே பண்ணோங்க. எங்க லவ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷ லவ்வுங்க. நெறையா கிடக்கு சொந்த கதை, சோக கனவுதான்னு நெறையா கிடக்கு. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்க. அப்பப்ப எடுத்து விடுறேன். ஏன்னா சதீஷ் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு எல்லா வேலையுமே அவங்களே பார்த்து குடுத்துருவாங்க. நான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் துணி கூட நான் துவைச்சதில்ல. எனக்கு துணி துவைக்க பிடிக்காது. அவங்க தான் என் ட்ரெஸ் ஃபுல்லா வாஷ் பண்ணுவாங்க. என் தம்பி ட்ரெஸ்ஸு, அவங்க ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸுமே 2 வருஷமா அவங்க தான் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வரைக்குமே. ஒரு நாள் கூட நான் துணி துவைச்சதே இல்ல. ஆ லவ் மேரேஜ்னா அப்பவே நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம் லவ் பண்ணும்போதே. எனக்கு இந்த வேலைலாம் பண்ண தெரியாது. நீயே பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு, அத இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. டோட்டலருங்க சதீஷ பத்தி சொல்லணும். அவங்களலாம் பத்தி சொல்லணும்னா, அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடணும். இந்த வீடியோ பத்தாது. ரொம்ப பிடிக்கும் என் தங்கத்த. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டா வெட்டுறான் பாருங்க. நான் கண்ண மூடிக்கிட்டே வெட்டுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கட கட கடன்னு வெட்டிட்டான். இதுக்கு முன்னாடி மலேசியால ஷெஃப்பா இருந்தா. இப்ப வீட்ல ஷெஃப்பா இருக்கா. அங்கேயும் போயிட்டு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணா. ஸோ இங்க இப்ப வந்து வீட்ல ஷெஃப்பா இருக்கா. எனக்கு ஷெஃப்பா இருந்துட்டு இருக்கா. பச்சை மிளகாய் எங்க வீட்லயே காய்ச்சதுங்க. அதனால ஸோ காரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத போடுறேன். எங்க வீட்டு மிளகா காரமா இருக்காது. பக்கத்துல பாருங்களேன். என்னன்னா அது காராமணி பயிறு. அத சாப்பிட்டுக்கிட்டே வேல பார்க்கலான்னு சொல்லிட்டு அவிச்சு அதே பாத்திரத்திலேயே தாளிச்சதுனால அது அப்படி இருக்கு. அதுக்கு இன்னொரு பாத்திரம் போட்டா அதையும் கழுவிட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் அப்படியே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்ப்பான். உலைய வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. அரிசிய போட்டுறலான்னு சொல்லிட்டு தான் அரிசிய போட்டாச்சு. நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். சரி சொல்லிட்டு அரிசி போடணும்னு அவன்கிட்ட குடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க தான் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. அவன் இவனை தான் நான் பேசி பழகியிருக்கேன் லவ் பண்ணுறதுலேருந்து. அதனால அப்படி தான் வருது. அது எப்படி பேசினாலும் அப்படியே ஏற்றுக்கிடுங்க. பாருங்க எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க. ஆடி அம்மா வந்து சாப்பாடு வச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணேன். ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தான் மிளகா அரைஞ்சிட்ருக்கேன். எப்பவும் நான் எப்படி வைப்பேனோ அந்த மாரி தாங்க வைக்க போறேன். எனக்கு சமையல்லாம் பெருசா யாரும் சொல்லி தரல. ஸோ எந்த குழம்புக்கு என்ன போட்டு தாளிக்கணும் அப்படின்ட்டு மட்டும் எங்க அம்மாகிட்ட நான் கத்துக்கிட்டேன். இப்போ மீன் குழம்பு, இப்போ காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வெந்தயம் போடணும். சாம்பார்னா கடுகு போடணும். இது எல்லாமே எங்க அம்மாட்ட நான் கத்துக்கிட்டேங்க. கறி குழம்புனா பெருஞ்சீரகம் போடணும். இது எல்லாமே சமையல்ன்ற விஷயத்துல எங்க அம்மாவ தான் நான் சொல்லுவேன். மத்த விஷயத்துல எல்லாத்துலயும் நான் எங்க அப்பாவ தாங்க சொல்லுவேன். எங்க அப்பான்னா எனக்கு உசுரு. எங்க அப்பாவ பத்தி சொல்லணும்னா, அதுக்கு ஒரு வீடியோ போடணுங்க. நான் சொல்றேன். உங்க எல்லாத்தையுமே உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஸோ சாதம் வெந்துருச்சுங்க, வடிச்சுக்கலாம். அப்பா இல்ல இப்ப. அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்து 2019ல இறந்தாங்க. ஸோ அப்பா இல்ல. சாதம் வெந்துருச்சு, வடிச்சுக்கலாம். அப்பா நினைவு நாளுக்கு தான் நான் வீட்டுக்கு போவேன். என் அப்பா இருந்தா சும்மா சும்மா வீட்டுக்கு போயிருப்பேன். ஸோ இல்லாததுனால நான் வீட்டு பக்கமே போகலைங்க. எங்க வீட்டு பக்கமே போகல. வருஷத்துல ஒரு நாள் அப்பாவோட நினைவு நாளுக்கு போவேன். மத்தபடி போறதெல்லாம் இல்ல. நம்மளுக்கு புடிச்சவங்க நம்ம வீட்ல இல்லன்றப்ப நம்மளுக்கு எப்படி போக தோணும்? அதனால போக விருப்பம் இல்ல எனக்கு. ஸோ அம்மா அடிக்கடி என்னைய வந்து பார்த்துட்டு போவாங்க. அம்மாவ பிடிக்காதுன்னு இல்ல. அம்மாவ பிடிக்கும். அப்பா அளவுக்கு அம்மாவ சொல்ல மாட்டேன். ஏன்னா
அப்பா நான் படிக்கிறதுங்கிறதுக்காக எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் நல்லா அவங்கள பார்த்துக்கணுன்ட்டு நினைக்கும்போது, அவங்க என் கூட இல்லங்க. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்பாவ. நீங்களாம் அப்படி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இருக்கும்போதே நெறையா பண்ணுங்க அப்பாவுக்கு. ஸோ பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம். இது பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ஒன்றுமே இல்லைங்க. நான் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறேன். பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கிறதுக்கு அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் மட்டும்தாங்க. மஞ்சத்தூள் போட்டு, அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு, அந்த காஞ்ச மிளகாய் அரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடிட்டோம்னா வெந்துருங்க. அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. இது கொஞ்சம் சுருன்னு இருக்குங்க சாப்பிட. ஸோ இதுவுமே நான் யூடியூப்பில் பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு பண்ண வராது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் தாங்க. ஆதியை எப்படி வளர்க்கணும், ஆதிக்கு என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், என்னென்ன சாப்பாடு எப்படி செய்யணும், இது எல்லாமே யூடியூப்பில் தாங்க நான் கற்றுக்கிட்டேன். யூடியூப் வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அப்படி எனக்கு அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நான் தனியாகவே இருந்து ஆதியை வளர்த்துட்டேன். ஆதியை வளர்த்ததில் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்லிட மாட்டாங்க, அவங்க அம்மாவும் சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் பண்ணாங்க. நான் ஆதி பிறந்த 1 மந்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா என் கூடவே. 2 ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சோம். ஏன்னா நார்மல் டெலிவரி தானா. டெலிவரி கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நிறையா இருக்குங்க. ஏன்னா காலையிலேயே எழுந்திரிச்சு என்ன சொல்கிறது, காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி தண்ணிலாம் தெளித்து கோலம்லாம் போட்டு விளக்குலாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டு டெலிவரி பெயின் வந்துருச்சு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவனை கூட்டிகிட்டு பைக்லேயே போய் நானே அட்மிஷன்லாம் போட்டுக்கிட்டேன். நிறையா கதை இருக்குது, அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டாச்சா, மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ அந்த சிக்கனோட தண்ணியிலேயே அது வெந்துடும், நல்லா வெந்துடும். ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம்ல, அந்த ஃப்ளேவர்லேயே நல்லா வெந்துடும். இது சாப்பிட கொஞ்சம் சுருன்னு இருக்குமா, காரமாக இருக்கும். ரொம்ப காரம் போடல, லைட்டாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகா தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை பண்ணி முடிச்சுட்டு குழம்பு வச்சிடலாம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்றதுனால தான் இதை நான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் எப்போவாவது பெப்பர் சிக்கன் பண்ணுவேன். ஸோ அந்த நார்மலாக சிக்கன் வறுவல் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சிக்கன் கிரேவியாக வச்சு விட்டுருவேன். இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு இல்லை, பண்ண வராது. யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டது தானே, எது வருதோ அதுதானே நம்ம பண்ண முடியும். ஸோ அம்மா என்னடி, என்ன வேணும் உனக்கு? வேண்டா தரேன், அம்மா தரேன். இது எடுத்து அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சிடலாம். மறந்துட்டேங்க, மல்லித்தழை, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட மறந்துட்டேன். அதையும் போட்டுக்கலாம். என்ன சொல்லிட்டு போட்டேன்னா, சிக்கனை இறக்கி வச்சுட்டு குண்டாயின மக என்னவோ சொல்லி போட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்ப தாளிக்கிறதுக்கு சட்டியை வச்சுக்கலாம். எண்ணெய் பாருங்களேன், அப்படியே உறைஞ்சிச்சு. இந்த தை மாச குளிரில் எண்ணெய் உறைஞ்சே போயிடுச்சு. அதே தாளித்தம் தாங்க. சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு பட்டை கிராம்பு ரெண்டு போட்டு தாளிக்க வேண்டியதான். அதே தாளித்தம். இதுக்கு மட்டும் மசாலா போடணும், அதுக்கு மசாலா இல்லை, அவ்வளோதான். எதுனா குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே தக்காளி பச்சை மிளகாய் அப்படியே கொட்டிடலாம். அதான் அப்படியே கொட்டி விட்டேன் நான். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா போட்டு 1 இயர் ஆகுது. 1 வருஷமாக அதில் சமைச்சிட்ருக்கேன். இந்த அடுப்பு ஒவ்வொரு குறையுமே இல்லைங்க, சூப்பராக நல்லா எரியும், நல்லா ஃபாஸ்ட்டாக அனல் உரைக்கும், நல்லா எரியும். ஸோ அங்கே வாடகை வீட்டில் இருந்தப்போ அடுப்பு இல்லையே, விறகடுப்பில் சமைக்க முடியலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். 1 இயர் அங்கே இருந்தேன். கீவலூரில் தான் இருந்தோம், ரெண்டல் ஹவுஸில். மேரேஜ் ஆனதுலேருந்து அங்கே தான் இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 4500 வாடகை 1 மாதத்துக்கு. 1 வருஷம் இருந்தோம், 50,000. அப்போ நான் ஒர்க்கு போயிட்டு இருந்தேன்னா,
ஸோ அதனால வாடகை கொடுக்க ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதி கன்சீவ் ஆயிட்டானா, ஸோ அதுக்கப்புறம் பஸ்லலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டானா, சரி சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துட்டேனா, ஸோ கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க. சரி இங்கே நாங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணப்பயே இங்கே இடம் வாங்கி போட்டு வச்சுருந்தோமா, சரி சொல்லிட்டு இங்கே ஒரு ஷெட்டு போட்டுட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு என்னோட ஜுவல்லை வச்சு ஒரு ஷெட்டு போட்டோமா, ஷெட்டு போட்டுட்டு அங்கே இருந்துக்கிட்டு மிச்சம் கொஞ்சம் கையில் ஜுவல் இருந்துச்சு, அதை வச்சு வீடு கட்டினோங்க. வீடு கட்டிகிட்ருக்கோம். ரெண்டல் மட்டத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சு, அதை வச்சு ரெண்டல் மட்டத்துக்கு ஏற்றிட்டோம். ஸோ அதுக்கு மேலே கட்டுற பணம் இல்லை, அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. பணம் இருக்கும்போது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு செட்டு வீட்டில் தான் இருக்கும். இதில் இருக்க கஷ்டமாக தான் இருக்குது. ஆதியை வச்சுட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வெயில் டைம்லலாம் இருக்க முடியாது. வெளியிலே தான் இருக்கும். ஆதி சின்ன குழந்தையா, பச்சை குழந்தையா, ஸோ வெளியிலே தான் இருப்பேன். வெயில் டைம்லலாம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? ஸோ எங்கள் ஸ்டோரி எப்படின்னா, அவங்க வீட்லேயும் வசதி கிடையாது, எங்கள் வீட்லேயும் வசதி கிடையாது. ஒரு டைலாக் இருக்கும்ல, அது எங்களுக்கு தாங்க பொருந்தும். பணக்கார அப்பனும் இல்லை, பரம்பரை சொத்தும் இல்லை, விழுந்தா தூக்கி விட சொந்த பந்தங்களும் இல்லைன்னு. ஸோ நாங்களே எங்கள் முயற்சியை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். சதீஷ் அப்போலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவனை ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பார்ப்போம், லைஃப்பில் எப்போவாவது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்ல. ஸோ பார்க்கலாம், அப்படியே போயிட்டுருக்குங்க. ஸோ சிக்கன்லாம் போட்டு மூடி வச்சாச்சு. மூடி வச்சு வேகட்டும். ஏன் உருளைக்கிழங்கு போட்டேன்னா, சிக்கன் இருக்கும்போது பழக்க தோசைங்க. எங்கள் அம்மா போடுவாங்க சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு, அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படியே தான் போட்டுட்ருக்கேன் இப்போ வரைக்கும் நான். குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பவுட்ரு போட்டுக்கலாம். குழம்புக்கு இது 2 தான் நான் போடுவேன். அப்புறம் கரம் மசாலா போடுவேன் கொஞ்சம். கரம் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். ஸோ இது கொதிச்சு இறக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இங்கிட்டு அனலில் உட்காந்துருக்கிறதுனால குளிர் தெரியலைங்க. ஆனால் தை மாதம் பயங்கரமாக தான் குளிருது. சதீஷ் தான் எனக்காக உட்காந்து வீடியோ எடுத்துட்ருக்காரு. எல்லாம் இட்லி தோசை டிஃபன் ஐட்டமாக சாப்பிடுவாங்க. நானும் சிக்கனை குழம்பு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நைட் டைமில். அதுவும் இட்லிலாம் பார்த்தா சதீஷுக்கு மூஞ்சி போகிற போக்க பார்க்கணுமே, அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க சகிக்காதுங்க. என்ன இவ்வளோ குழம்பு வைக்கிறேனேன்னு பார்க்குறீங்க தானே? 4 பேர் குழம்பு வைப்பா போல அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லைங்க, 2 பேருக்கு தான். மிச்சம் இருந்தால் சூடு பண்ணி காலைல வச்சு சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுப்போம். பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க அவங்க, வேற எங்கேயும் இல்லை, ஒரே ஊர் தான். அவங்களுக்கு கொடுப்போம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. உப்பு நான் கையால் தாங்க போடுவேன், அப்போ தான் எனக்கு அளவு தெரியும். களைச்சி விட்டு என்னை கலாய்ச்சிட்டு இருந்தான் சதீஷு. கடையை காலி பண்ணிடலாம், நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைச்சது பெருசு இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கணும். வச்சாச்சுங்க, காலி பண்ணியாச்சு கடையை. யாரும் திங்ஸ் வாங்கலாம் வந்துடாதீங்க இதுக்கப்புறம். குழம்பு நல்லா கொதிக்குது, தலப்புலன்னு கொதிக்குது பயங்கரமா. சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். ஆதி நான் தூங்க வச்சுட்டேங்க முன்னாடியே. பருப்பு சாதம் பண்ணி ஒரு 4 மணிக்கு சாப்பாடு கொடுத்து 6 மணிக்கிட்ட தூங்கிட்டான் அவன். சாதம், சிக்கன் குழம்பு, ஆவி போகுது பாருங்க, எல்லாத்துலேயுமே ஆவி பறந்துட்டுருக்கு. அப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான்.